கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர், நாடார பிறந்த நலத்திட்ட நாயகர், வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை வணங்கி இருவரும் தெய்வங்களான புரட்சி தலைவர் எம்ஜிஆர், தமிழகுலசாமி அம்மா அவர்களின் அருளாசியோடு இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு பணியோடு சமர்ப்பிக்கின்றேன். ஜனநாயகத்தின் பரிதாப நிலை கண்டு கவலையிலே தலைமைச் செயலகத்திலே தலைகாட்டவில்லை நம்ம முதல்வர் விஜய் அவர்கள். 4 நாட்களாக தலைமைச் செயலகத்திற்கு தலைகாட்டாத நம்ம முதல்வர் விஜய்க்கு என்ன கவலையோ, ஜனநாயகம் மூர்த்திக்கு சென் கவலையா? ஆனா மக்கள் கவலையை அவர் கவனத்திலே கொண்டு செல்ல வேண்டியது நம்முடைய கடமை. தற்போது அனைத்து வகை அரிசிகளின் விலை கடந்த ஒரு மாதத்தில் 5 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை உயர்ந்திருக்கிறது. சராசரியாக 20% வரை விலை உயர்ந்திருக்கிறது. 26 கிலோ அரிசி மூட்டைக்கு ரூபாய் 250 முதல் ரூபாய் 400 வரை விலை அதிகரித்திருப்பது ஏழை மற்றும் நடுத்தர மக்களை கடுமையாக பாதித்திருப்பதை மாண்புமிகு விஜய் அவர்கள் கவலையோடு இருக்கிறாரோ என்னவோ தெரியவில்லை. தமிழகத்திற்கு ஒரு ஆண்டுக்கு 91 லட்சம் டன் அரிசி தேவை. ஆனால் 75 லட்சம் டன் அரிசி மட்டுமே இங்கு உற்பத்தி ஆகிறது. அதிலும் இந்த ஆண்டு குறுவை சாகுபடிக்கு மேட்டூர் அணை திறந்து விடப்படவில்லை. ஜூன் ஜூலைக்கான நீர் கர்நாடகம் தண்ணீர் திறந்து விடப்படவில்லை. வறட்சி தலைவிரித்து ஆடுகிறது டெல்டா பகுதியிலே, நெற்களஞ்சியத்தில. ஆகவே நமது தேவையை பூர்த்தி செய்ய ஆண்டுக்கு 1 லட்சம் டன் உயர் ரக சன்னரக அரிசி ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. ஆனால் இம்முறை கர்நாடகாவில் போதிய மழை பெய்யாததால் சன்ன அரிசி விளைச்சல் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. அதனால் தமிழகத்திற்கு அவர்கள் அனுப்பும் அரிசியின் அளவும் குறைந்து விட்டது. அதோடு கடந்த 20 நாட்களில் அரசு நேரடி நெல் கொள்முதல் மையங்களில் சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையால் நனைந்து வீணாகி இருக்கின்றன. தற்போது தமிழ்நாட்டில் அரிசி விலை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே செல்கிறது. குறைந்தபட்சம் கஞ்சி காய்ச்சி குடிப்பதற்கு கூட அரிசி கிடைக்கவில்லை, விலை ஏறிக்கொண்டே போகிறது என கலங்கி போய் இருக்கிறார்கள் தமிழக மக்கள். விலையில்லாத வழங்கப்படும் அரிசியும் தற்போது தரமானதாக சமைத்து சாப்பிடும் தரத்துக்கு ஏற்ற வகையில் இல்லை என்கிற ஒரு புகாரும் வந்து கொண்டு இருக்கிறது.